இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைல் மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் கிரேவி எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வதக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்தது ஒரு கப் பொட்டுக்கடலை, ஒரு மூடி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 1 கேஜ் மட்டன் எடுத்திருக்கேன். இது 4 பேத்துக்கான அளவு. நான் 1 கேஜ் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் தேங்காய் அண்டு வெங்காயத்தை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பேஸ்ட்டு மாதிரி அடித்தா குழம்பு நல்லா இருக்காது. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஒரு அளவுக்கு ஒரு கப் ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த அளவு பேஸ்ட்டு மாதிரி இருக்கணும். இதை நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் அதிகமாக சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் தீஞ்சிரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் அடுப்பு கம்மியாக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச பிற்பாடு கடுகு போட்டுக்கலாம். கடுகு ரொம்பவும் போட வேணாம். 1 டேபிள் ஸ்பூன் எப்போ நீங்கள் குழம்புக்கு செய்வீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கடுகு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 கிராம்பு. கிராம்பு எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதே டைமு காரமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக சேர்த்துக்க வேணாம். கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கின பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுவோம். இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் 1 கேஜி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். மட்டனை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கடையில் எப்படி கட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மட்டன் நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பிற்பாடு வீட்டில் ஒரு டைம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அந்த கிருமி இதெல்லாம் நமக்கு போயிடும். போட்டு நல்லா இது மாதிரி கிளறி விடுவோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக உப்பு கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கம்மியாக போடுங்க. அதிகமாக போக வேண்டாம். ஏன்னா கல் உப்பு கறி வேகிறதுக்கோசரம் கல் உப்பு போட்டுக்கலாம். அப்புறமேல் நம்ம சாம்பார் குழம்பு வைக்க போகும்போது நீங்கள் அப்போ கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா கறியிலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்து இது மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா அடியில் கறி அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் அப்பப்போ எடுத்து நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே தண்ணி மாதிரி நீங்கள் இப்போவே தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ கறியில் இருக்க தண்ணியே நமக்கு கொஞ்சம் வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி வந்த பிற்பாடு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். நாங்கள் வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. உங்கள்கிட்ட நீங்கள் வீட்டு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக கொத்தமல்லி தூள், கரம் மசாலா இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் வீட்டு மசாலாவிலே எல்லாமே நாங்கள் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் இது மட்டும் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுருந்தீங்களா, அது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவு கலர் உட்பட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் கொஞ்சம் நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை இதிலே ஊற்றிடுங்க. ஏன்னா அது கிரேவிக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் இதிலே இதிலே அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதிலே ஊற்றிக்கோங்க. மிச்சத்தெல்லாம் ஊற்றி இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நாங்கள் 4 பேத்துக்கு அளவுக்கு சமைச்சிருக்கோம். நீங்கள் அதுவே கொஞ்சம் ஒரு 5 பேர் 6 பேர்னால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதேமாதிரி பொட்டுக்கடலை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது 4 பேத்துக்கான உள்ள அளவு. நாங்கள் இன்றைக்கி ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா தண்ணி ஊற்றி இது மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ சிம்மிலே கொஞ்சம் அதிக ஃப்ளேமில் வச்சுருப்பீங்க. அதே ஃப்ளேமிலே இருக்கட்டும். வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி பிற்பாடு உங்கள்கிட்ட கொத்தமல்லி இல்லைன்னா புதினா இது 2ல் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ அது இல்லாதனால நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் ஒரு கொத்து அளவுக்கு இன்றைக்கி கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா அப்படியே விட்டுருங்க. கிளற வேண்டாம்.
விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு இப்போ வந்து குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு அதிலிருந்து கறியை செப்பரேட்டாக எடுத்துப்போம். எதுக்குன்னா கிரேவிக்கு வந்து நம்ம கறி இதிலேருந்து எடுத்துக்கிறோம். இதிலிருந்து கொஞ்சம் கறியெல்லாம் நம்ம வந்து கிரேவிக்குன்னு எடுத்து வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிற்பாடு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிற்பாடு போடுங்க, அதுக்கு முன்னாடியே போட்டுறாதீங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச பிற்பாடு கடுகு போட்டோடனே இப்படி பொரியணும். ஃபுல்லாக பொரிஞ்ச பிற்பாடு நான் இன்றைக்கி பெரிய சைஸ் வெங்காயம் 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. ரொம்பவும் பொடியாகவும் கட் பண்ணிக்காதீங்க. ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிற்பாடு எடுத்து வச்ச வெங்காயத்தை வந்து நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்குவோம் நல்லா. ரொம்பவும் வதக்க வேண்டாம். ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும்லாம் வதக்க தேவைண்டாம். ஏன்னா இது வந்து நம்ம கிரேவிக்கு வரும். கொஞ்சமாச்சும் க்ரன்ச்சினஸ் அப்போ தான் நமக்கு கிடைக்கும். நம்ம கிரேவி சாப்பிடும்போது வெங்காயத்தோட க்ரன்ச்சினஸ் சேர்ந்து நமக்கு கிடைக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்லா போட்டு வதக்குறோம். நம்ம தனியாக குழம்புலேருந்து எடுத்து வச்ச கறியை வந்து நம்ம இதில் சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு இதுலேயும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுப்போம். ரொம்ப மஞ்சத்தூள் போட வேண்டாம். ஏன்னா நம்ம குழம்புலேயே போட்டிருக்கோம் கொஞ்சம். அதிலிருந்த மஞ்சத்தூளே இதில் கொஞ்சம் இறங்கியிருக்கும். ஸோ நீங்கள் அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் உப்பு வேணும்னா இப்போ போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு உரைக்காத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து தேவையில்ல. நல்லா போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முன்ன நாங்கள் பேஸ்ட் அரைக்கும் போதே கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு சொல்லலாம். அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது பொட்டுக்கடல, தேங்காய், வதக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வச்சு ஒரு பேஸ்ட் அரைச்சிருப்போம். அந்த பேஸ்ட்டை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. தண்ணி வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவியுமே வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை சுக்கா மாதிரி ஏதாச்சும் வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. இருக்கிற அந்த மசாலா இருக்க தண்ணியே போதும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் மட்டன் மசாலா வந்து சேர்த்துருக்கோம். அதுவும் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம், நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு சுண்டுற அளவுக்கு நீங்கள் வந்து அந்த கறியை வந்து இது பண்ணிக்கணும். முக்கியமாக குழம்புல இருக்கும்போது 80% மட்டும் நீங்கள் கறி வேகணும். மிச்சம் 20% இப்போ கிரேவி பண்ணும்போது வெந்திருக்கும். மட்டன் கிரேவி ரெடி. இந்த மாதிரி உங்களுக்கு மோர் வீடியோ வேணும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. முக்கியம் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க.